ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிராஃப்டட் கம்ஃபர்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீக்கோட Thursday அண்ட் ஃப்ரைடே எடுத்த vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது Thursday ஈவினிங். இது நெக்ஸ்ட் டே மார்னிங்காக ஒரு சட்னி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது நைட் ஒரு 10 மணிக்கு மேலே எடுத்த வீடியோ தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஐட்டம் பண்ணிகிட்டு இருந்தேன், அதை பற்றி போக சொல்கிறேங்க. இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறது க்ரீன் சட்னி தாங்க. சாண்ட்விச் பேஸ்க்காக பண்ணிகிட்ருக்கோம். இஞ்சி பூண்டு அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் 1 ஸ்பூன் கிரவுண்ட் நட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் இதை போட்டு தான் அரைச்சிட்ருக்கேங்க. அரைச்சிட்டு நடுவில் கொஞ்சம் லெமனும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டே மார்னிங்காக. இந்த சட்னி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுங்க. அப்புறம் கொஞ்சம் சன்னா எடுத்து ஊற வச்சுக்கலாம். ஓவர் நைட் ஊற வச்சுட்டோம்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு யூஸ் ஆகும். அதுக்கு தான் கூடவே கொஞ்சம் ஒயிட் பட்டாணி இருந்துச்சுங்க, அதையும் எடுத்து ஊற வச்சுக்கிறேன். இனி நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து vlog கண்டினியூ ஆகுது. ஹஸ்பண்ட்க்கு ஷிஃப்ட் டைமிங் சேஞ்ச் ஆனதுனால கொஞ்சம் லேட்டாக ஆஃபீஸ் போனால் போதும். அதனால நானும் ஒரு 6:30 போல் தான் எந்திரிச்சு வந்தேங்க. எந்திரிச்சு வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலையாக சன்னா அப்புறம் பட்டாணி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது ரெண்டையும் குக்கரில் வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா ஒரு 6 விசில் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்தாச்சுங்க சன்னாவை. 10 மினிட்ஸ் போல் நல்லா ஆற விட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் டே நைட்டு ஒரு ஐட்டம் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது இந்த வீட் ப்ரெட் தாங்க. அதில் சாண்ட்விச் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதுக்காக வீட் ப்ரெட் நாமளே பண்ணால் என்ன அப்படின்ட்டு பண்ணது தாங்க. அல்டிமேட் சொதப்பிள்ஸ் ஆஃப் இந்தியா ஆயிடுச்சு. நைட்டு ஒரு 8 மணிக்கு செய்ய ஆரம்பித்தேங்க. 9 to ஒரு 11 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன், ப்ரெட்டு ரைஸே ஆகலை. ஆகலினாலும் பரவாயில்ல, குக்கரில் வச்சு பேக் பண்ணி பார்க்கலான்ட்டு பண்ணி பார்த்தேன். பேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா ஹார்டாக இருந்துச்சுங்க. சரி, இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ப்ரெட்டு பேசாமல் எப்பவும் போல் கடையில் வாங்கியாச்சு ப்ரௌன் ப்ரெட். ஒரு கடாயில் கொஞ்சம் சோம்பு போட்டுங்க, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இந்த சன்னா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அரைச்சி அதை அப்படியே போட்டுடணும். அப்புறம் துருவின கேரட் 2 போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம வேக வச்ச பட்டாணி, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாங்க. இதெல்லாம் நல்லா தரவாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலக்கிட்டே இருக்கணுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறங்க நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் அண்ட் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். யூஸ்வலாக பொட்டேட்டோ போட்டு தாங்க செய்வேன் எப்போவுமே. இன்றைக்கி பொட்டேட்டோ காலி ஆகிடுச்சு, அதனால் டக்குன்னு ஐடியா வந்துச்சு, சரி சன்னா போட்டு செஞ்சு பார்க்கலான்ட்டு. இது ஹெல்த்தியர் வெர்ஷன் கூட, அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியில் கடையில் வாங்கிட்டு வந்த ப்ரௌன் ப்ரெட் தாங்க இந்த சாண்ட்விச்க்கு யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அந்த வீட் ப்ரெட் ரைஸ் ஆகிற டைமில் தான் எல்லா வேலையும் முடிச்சிடலான்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இந்த க்ரீன் சட்னி அந்த மாதிரி அரைக்கிற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ப்ரெட்டோட ஒரு சைடில் அந்த க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிவிட்டுங்க, அதர் சைடில் இந்த சன்னா மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது போட்டு நல்லா அப்ளை பண்ணிடலாம். அதுக்கு மேலே சீஸ் கொஞ்சம் இருந்துச்சு, அது கொஞ்சம் துருவி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டையும் போட்டு க்ளோஸ் பண்ணி மேலே பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டா ஹெல்த்தியான சாண்ட்விச் ரெடி ஆயிருங்க. இது ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். இன்றைக்கி நெக்ஸ்ட் டே ஈவினிங்லேருந்து vlog கண்டினியூ ஆகுதுங்க. போன வீடியோலேயே சொல்லியிருப்பாங்க ஊருக்கு போயிட்டு வந்திருந்தோன்ட்டு. போயிட்டு வரும்போதுங்க சிஸ்டர்-இன்-லா வீட்டில் இந்த துளசி இலை, அப்புறம் நெல்லிக்காய் இலை, மருதாணி இலை, வேப்ப இலை இது எல்லாமே கிடச்சிதுங்க. அது எல்லாமே பறிச்சிட்டு வந்தாச்சு.
இது எல்லாமே தலைக்கு போடுற எண்ணெய் காய்ச்சலுக்கு தாங்க. எங்களுக்கு இங்கே வந்து இந்த லீவ்ஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அதனால் இந்த வாட்டி ஊருக்கு போனப்போ மழை வந்திருந்ததுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துருந்துச்சு எல்லா லீவ்ஸும். துளசி மட்டும் கொஞ்சம் வாடின மாதிரி ஆயிடுச்சு. ப்ராப்பராக அதை மட்டும் கவர் பண்ணி வைக்கல. மற்றது எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆகுதுங்க. ஆனாலும் பரவாயில்ல, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இதில் வந்து இந்த வாட்டி மருதாணி பூ கொஞ்சம் கிடச்சிச்சு. அப்புறம் குட்டி குட்டி நெல்லிக்காய் கிடச்சிச்சு. அது எல்லாமே பறிச்சிட்டு வந்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற குச்சியெல்லாம் தனித்தனியாக எடுத்துகிட்டு கொஞ்சம் அதில் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கிறேன், வீட்டில் இருந்தது. ஃபஸ்ட்டே மருதாணி மட்டும் ஒரு கையளவு எடுத்து தனியாக ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுட்டேங்க. வீட்டில் வேலை செய்கிற அம்மாவுக்கு, அப்புறமா பக்கத்தில் ஃப்ரெண்டுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் அது மட்டும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலான்ட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த துளசி லீவ்ஸு காஞ்சிருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதில் அந்த ஸ்மெல் மட்டும் போகவே இல்லை. சூப்பராக இருந்துச்சு அந்த துளசியோட வாசம். அப்புறம் இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா தண்ணியே ஒரு ட்ராப் கூட ஊற்றாமல் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி ஒரு ட்ராப் கூட ஊற்றாமல் அரைச்சதுனால இதெல்லாமே ஒட்டுக்கு அரைச்சி எடுத்து முடிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து அரைச்ச லீவ்ஸ் எல்லாத்தையும் நல்லா கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து இந்த லீவ்ஸ்லேயே அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கிறதுனால நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வந்துச்சு. நல்லா டைட்டாகவே உருண்டை பிடிக்க முடிஞ்சுது. இந்த உருண்டைகளெல்லாம் எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்ட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 6 மந்த்ஸ் கூட அப்படியே இருக்கும். இது வந்து லீவ்ஸ் எல்லாம் கிடைக்காதவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெஷ் லீவ்ஸ் கிடச்சிதுன்னா ரொம்ப ரொம்ப லக்கி. அப்போவே ஃப்ரெஷ்ஷாக பறித்து போட்டு காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து கரிசலாங்கண்ணி, அலோவேரா, ஹைபிஸ்கஸ் இந்த லீவ்ஸ் எல்லாம் கூட போட்டு அரைச்சிடலாங்க. எல்லாம் எண்ணெய் காய்ச்சும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கிடைச்ச லீவ்ஸை மட்டும் எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்ருக்கேங்க. நான் அந்த ஹேர் ஆயில் காய்ச்சும் போது இன்னொரு வீடியோவில் அதை காமிக்கிறேன். நான் கேள்விப்பட்டிருக்கேன், சில பேர் வந்து உருண்டைகளாக உருட்டி அதை வந்து நிழலில் காய வச்சு ட்ரையாக எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறாங்க. பட் அது இந்த மழை காலத்தில் காயறக்குள்ள ஃபங்கஸ் எல்லாம் வந்துடுமோ, அப்புறம் ஃப்ரூட் ஃப்ளைஸ் எல்லாம் வந்துடும் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு. அதனால் இது பெட்டர் ஆப்ஷனாக இருந்துச்சுன்ட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததை எடுத்து வச்சிட்ருக்கேங்க. இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ப்ரௌன் கவரில் தானே நாங்கள் ரேப் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். அதை வந்து சும்மா தூக்கி போடாமல் அதை எப்படி ரீபர்பஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்கலாங்க. இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கி அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் யூஸ் பண்ணும்போது தான் அப்பப்போ கழுவிக்கிறதுங்க. இஞ்சிக்கு மட்டும் தனியாக ஒரு 1/2 அன் ஹவர் ஒதுக்கணுங்க. அதை காலையிலே தண்ணியில் ஒரு 1 ஹவர் ஊற வச்சு அதுக்கப்புறம் கழுவிட்டு தோல் சீவி கட் பண்ணி பாதியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாதியை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணி அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. ஏற்கனவே ஒரு மினி விலாகில் காமிச்சிருப்பேங்க அதை பற்றி. டொமேட்டோ ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுங்கள். இந்த ப்ரௌன் கவர்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ட் ஆயிருங்க. அது எல்லாம் ரீயூஸ் பண்ணிடுவேன் எப்படி இருந்தாலும். அதை வந்து 2 ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு இந்த லோவர் ஹாஃபை வந்து ஒரு மினி பேக் மாதிரி ஆயிரும். அதை வந்து சானிட்ரி நாப்கின்ஸு ரேப் பண்ணுறதுக்கு வச்சுக்குவாங்க. அப்பர் ஹாஃப் வந்து பிளெயின் ஷீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி அதை டஸ்ட்பின் கீழே போட்டுக்குவேன். அதுக்கு மேலே தான் குப்பையே போடுறது. இந்த மாதிரி கவர்ஸை நீட்டாக கட் பண்ணி ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா காலையில் அவசரத்தில் ஸ்கூலுக்கு போகும்போது ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா போய் நியூஸ் பேப்பரை தான் தேடிட்டு இருப்பாங்க. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்.
சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.